ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அதிரடி வியூகங்களால் தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்காருங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வேகத்தில் ஜெயலலிதா, விவேகத்தில் எம்ஜிஆர் என அதிமுகவினர் முழங்கும் வகையில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் எடப்பாடியார் காட்டும் வேகம் அரசியல் விமர்சகர்களையே வியக்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 205 தொகுதிகளுக்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள தொகுதிகள் கட்சிகளுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு, அதாவது கூட்டணி கட்சிகளுக்காக அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுக கோட்டையில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் 210க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் எப்படின்னு அவர் ஏற்கனவே நம்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது பாமக, பாஜக மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் சுமூகமான முறையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது. ஒரு தேசிய கட்சியாக பாஜகவை அரவணைச்சு செல்வதிலும் அதே சமயம் கட்சியின் பெரும்பான்மையான இடங்களை தக்க வச்சுக்கொள்வதிலையும் எடப்பாடியார் காட்டிய டிப்ளமசி அதிமுகவை ஒரு வலுவான நிலையில் நிறுத்தியிருக்கு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது தேமுதிக இணையுமா என்பதே அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்குங்க. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ராஜ்யசபா சீட்டு மற்றும் குறிப்பிடத்தக்க சட்டமன்ற தொகுதிகளை கோரி வருவதாக சொல்லப்படுது. அதிமுக தரப்பில் தேமுதிக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுக்காகவே மீதமுள்ள 29 தொகுதிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் சில தினங்கள்லேயே 234 தொகுதிக்கான முழுமையான பட்டியலும் தயாராகிரும் அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் சொல்லுறாங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நிலவும் இந்த இழுபறியும் அங்கே நிலவும் குழப்பங்களையும் எடப்பாடி பழனிசாமி மிக சரியாக பயன்படுத்தி வர்றாரு. திமுக கூட்டணியில் ஏற்படும் விரிசல்கள் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் என்பதை உணர்ந்து அவர் தனது காய்களை நகர்த்தி வராராம். அடுத்தது நம்ம ஆட்சி தான் என்கிற முழக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டர்களிடையே ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்சுதான். அதிமுகவின் இந்த தயார் நிலை ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் அரசியல் பாணியை தற்போதைய சூழலுக்கு ஏற்ப எடப்பாடியார் மாற்றி அமைச்சிருக்காரு. ஜெயலலிதாவின் பிடிவாதம் கலந்த வேகமும் எம்ஜிஆரின் அனைவரையும் அரவணைச்சு செல்லும் விவேகமும் அவரிடம் தென்படுவதாக தொண்டர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம். குறிப்பாக ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை தவிர்த்துவிட்டு கட்சியை ஒற்றை தலைமையின் கீழ் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வது அவரது ஆளுமைக்கு சான்றாக கூறப்படுதாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தொகுதி பங்கீட்டை பெரும்பகுதி முடித்திருப்பது தேர்தல் பணிகளில் அதிமுகவிற்கு ஒரு பெரிய ஹெட்ஸ்டார்ட் வழங்கும். வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் தொகுதி கிடைக்கும் என்பதனால் அதிமுகவினர் இப்போதே களப்பணிகளில் இறங்கிட்டாங்களாம். 2026 ஏப்ரல் மாதத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எடப்பாடியாரின் இந்த ராக்ஸ் வேகம் கோட்டையை கைப்பற்றுமா என்பதை பொறுத்து தான் பார்க்கப்படுறாங்களாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ, வேறு ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.